கடந்த எபிசோடுகளில் சாதனா தன் அம்மா எவ்வளவு தனக்காக தியாகங்களை செய்துள்ளார், அதுவும் தன்னை பெற்றெடுக்காத ஒரு தாய் என நினைத்து கண்ணீர் மல்க அவள் கால்களை கட்டி அணைத்து கொண்டாள். இனி சாதனா துளசிக்கு செய்யும் கடமையை என்னவென்று வரும் எபிசோடுகளில் காண்போம். துளசியின் அம்மா பேசியதில் மனம் உடைந்து போன சாதனா தன் அம்மாவிடம் வந்து பேச ஆரம்பித்தாள். அம்மா அம்மா, நீங்க தெய்வமா என கூறியவளை பதற்றமாய் அணைத்து மடியில் சாய்த்தாள். என்னடா, ஏன் இப்படி அழுற? கண்ணத்தோட. இல்லம்மா, நான் அழணுமா? வேணாம்டா, பெண்களோட பலவீனமே அவங்களோட கண்ணீர் தான். அம்மா என்னைக்காவது அலறேனா? நீ அழலாமா? முடியலம்மா என்னால். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். வாங்க போற, இதெல்லாம் ஒரு கஷ்டமா? பாட்டிக்கு எப்பவுமே பொறுமையாக பேச தெரியாதுமா, அவங்க சுபாவமே அப்படித்தான். இல்லைம்மா, பாட்டியும் நல்லவங்க தான், அவங்களுக்கு என் மேலே தான் கோபம். அதை தப்புன்னு சொல்ல முடியாது இல்லைம்மா. பெரிய மனுஷாட்டம் பேச தெரியுது, ஆனால் நீ குழந்தை தான். அதான் குழந்தை மாதிரியே அழுறியே. எழுந்துரு, இப்படி உட்காரு, இங்க வா என்றவாறே அருகில் அமர வைத்து சேலை தலைப்பால் மகளின் முகத்தை துடைத்து விட்டாள். அம்மா சொல்லுடா, பாட்டிக்கு ஏம்மா என்னை பிடிக்கல? என் அம்மா செய்தது தப்பு தான், ஆனால் இதில் என்னோட தப்பு என்னம்மா? பாட்டிக்கு உன் மேலே கோபம் இல்லைடா, அவங்களோட அண்ணன் மகனை நான் கட்டிக்கல, அதுதான் அவங்களுக்கு கோபம். என்னால் தான் நீங்கள் அந்த அங்கிளை கட்டிக்கலையா? ஐயையோ, அந்த புளிமுட்டையை போய் கட்டிக்கிறதா? சான்ஸே இல்லை. எப்போ பாரு ரைஸ் மில் மாதிரி ஏதாவது அரைச்சிக்கிட்டே இருப்பான். எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காது. அவனை பார்த்தாலே எனக்கு ஏக அலர்ச்சி. அப்போ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல? என்ன கேள்வி இது? போய் படி. இல்லைம்மா, ஒருவேளை நீங்கள் யாரையாவது கல்யாணம் பண்ணி இருந்தா பாட்டி தாத்தாவுக்கெல்லாம் உங்கள் மேலே கோபம் வந்திருக்காதுல்ல என்ற மகளை காணும்போது மனதுக்குள் அசோக் வந்து போனான். தொடர்ந்து அவனது வார்த்தைகளும் எதிரொலிக்க சங்கடமாக சிரித்தாள் துளசி. சாதனா, நம்ம நாட்டில் 4 குழந்தை வச்சிருக்கிற ஒரு ஆம்பளைக்கு கூட பொண்ணு கொடுத்துருவாங்கம்மா. ஆனால் கை குழந்தையோடு இருக்க ஒரு பொண்ணுக்கு யாரும் மாப்பிள்ளை பார்த்து வைக்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணியும் வைக்க மாட்டாங்கம்மா. அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்கம்மா. சரி விடு, பொண்ணா பிறந்தா கல்யாணம் பண்ணியே ஆகணுமா என்ன? கல்யாணம் குழந்தை மட்டுமே வாழ்க்கை இல்லைடா சாதனா, இன்னும் எவ்வளவோ இருக்கு. உயிர் வாழ்கிற வரைக்கும் யாருக்காவது நல்லது செஞ்சுட்டு இருக்கணும்டா. கஷ்டப்படுற ஜீவனுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்யணும். நமக்காக சுயலமாக வாழ்கிறத விட நம்ம மற்றவங்களுக்காக வாழ்கிறது தாண்டா வாழ்க்கை. நமக்காக சுயநலமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா அதில் என்ன இருக்குது? என்ன ஒரு திருப்தி கிடைச்சிட போகுது? யோசிச்சு பாரு. இதோ நான் உனக்காக வாழ்கிறேன், நீ பல பேரோட நலனுக்காக வாழணும், வாழ்க்கையில் ஏதாவது சாதிச்சிடணும். இன்னைக்கு நம்மளை ஏளனமாக பார்க்குறவங்க, அலட்சியமாக பேசுகிறவங்க எல்லார் முன்னாடியும் நம்ம சாதிச்சு காட்டணும். நம்மளை ஒதுக்கினவங்க எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு வாழ்க்கையில் உயரணும். நீ சாதிக்க பிறந்தவ, அதனால தான் சாதனான்னு பேர் வச்சேன். சொல்லு, நீ சாதிப்பியா? படிப்பில் எதிர்கால வாழ்க்கையில் சாதிச்சு காட்டுவியா? துளசி ஆர்வமாய் கேட்க சாதனா நிமிர்ந்து அமர்ந்தாள். கலங்கியிருந்த கண்களை அழுத்தமாய் துடைத்தாள். நிச்சயமா, நீங்கள் பட்ட ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் சிந்திய வியர்வை துளைக்கும் என் வெற்றியால் பதில் சொல்வேன். இனி யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட மாட்டேன், அழமாட்டேன், பலவீனமாக இருக்க மாட்டேம்மா. சாதிப்பேம்மா. படிப்பில் நிச்சயமாக முதலாளாக வருவேன். துளசியோட பொண்ணுங்கிற அங்கீகாரத்தோடு படித்து முடித்து இந்த ஊருக்காக, உங்களோட கனவுக்காக கஷ்டப்படுற உயிர்களுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிப்பேம்மா, இது சத்தியம் என்றபோது துளசியே பிரமித்து போனாள். பழைய நினைவுகளில் இருந்து மீண்டு துளசி தன் மடியில் இருந்த புகைப்படத்தை ஆசையாய் வருடினாள். பட்டமளிப்பு விழாவில் எடுத்த புகைப்படம். அதன் மேல் அங்கியோடும் தலையில் தொப்பியோடும் கழுத்தில் அணிவிக்கப்பட்ட தங்க பதக்கத்தோடும் கம்பீரமாய் சான்றிதழை பெற்றுக்கொண்ட புன்னகைத்தாள் சாதனா. பார்க்க பார்க்க சலிக்காத முகம், நம்பிக்கையும் மன உறுதியும் கொண்ட மின்னல் தெரிக்கும் கண்கள், பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் ஒரு நிமிர்வு, நிற்கும் தோணியில் கம்பீரம்
இமைக்காமல் பார்த்து ரசித்தாள் துளசி. அவளது மனம் வெகுவாய் நிறைந்தது. மகளை எண்ணி கர்வம் கொண்டாள். பள்ளி படிப்பில் சொன்னது போல் மாநிலத்தில் முதல் மாணவியாய் தேர்ச்சி கண்டாள். அடுத்தடுத்து என்ன படிக்கலாம் என சிந்தித்த நேரத்தில் மதிப்பெண்ணுக்காக பல கல்லூரிகளில் இருந்து அழைப்பு வந்து குவிய அவற்றை ஒதுக்கி தள்ளிவிட்டு அருகே இருந்த கல்லூரியில் சேர்ந்தாள். என்னடாம்மா, மெடிக்கல் ஏடு இல்லைனா என்ஜினியரிங் சட்டம் படிக்கிறியா என்றபோது பிடிவாதமாய் மறுத்துவிட்டாள். இல்லைம்மா, நான் டீச்சர் ஆகணும், அதுவும் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு என்றபோது குழம்பி போனாள் துளசி. என்னம்மா சொல்கிற? பேசிக்கொண்டிருக்கும் போதே குரல் ஒன்று குறுக்கிட்டது. துளசி அக்கா, எப்படி இருக்கீங்க? ஏய் உமா, வா வா, வாங்க சார், உள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் சொல்லிவிட்டு அவர் சென்றார். பொறுமையாகவே வாங்க, நாங்கள் நிறைய பேசணும், பார்த்து எத்தனை வருஷமாச்சு இல்லைக்கா? ஆமாம், அதுக்காக வந்தவரை வாசலோடு அனுப்ப சொல்கிறியா? உள்ளே வாங்க சார், காப்பி குடிச்சிட்டு போகலாம். இல்லைங்க, ஆஃபீஸ் விஷயமாக தான் வந்தேன், உங்களையும் பார்க்கணும்னு ஒரே பிடிவாதம், அதான் கூட்டிகிட்டு வந்தேன், நான் போயிட்டு வந்துடுவேன் என்று விடை பெற்று காரில் ஏறிவிட உமாவின் கைகளை பிடித்து கொண்டு உள்ளே வந்தாள் துளசி. ஏய் உமா, உனக்கு 3 குழந்தைங்களா? வாங்கடா கண்ணுங்களா என குழந்தைகளை சேர்த்து அணைத்து கொண்டாள். ஆமாக்கா, 2 பொண்ணு 1 பையன். வெரி குட், நீ உட்காரு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வரேன் என்றவள் குழந்தைகளுக்கு பிஸ்கெட், பழங்கள் என எடுத்து கொடுக்க அவர்கள் சாப்பிட்டு கொண்டே விளையாடத் தொடங்கினார்கள். உமா, எழுந்து கதவை சாத்து என கூறியதும் கதவை உமா சாத்தினாள். ராகுல், பிரீத்தி, சமத்தா, இங்கே வந்து உட்காருங்க. இங்கே இருங்க, எதையும் உடைச்சிடக்கூடாது. சரிம்மா. அக்கா, நீங்கள் வாங்க, அப்படி உட்கார்ந்து பேசலாம். இரு, உனக்கு காப்பி தரேன், அதையெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம், உட்காருங்க முதல்ல. சாதனா எப்படி இருக்கா? நல்லா வளர்ந்துருப்பாள, பார்க்க உங்களை மாதிரி சூப்பராக இருப்பாளா? இதோ இதை பாரு என்று சற்று முன்வரை கையில் வைத்திருந்த புகைப்படத்தை துளசி நீட்ட ஆர்வமாய் வாங்கி பார்த்த உமா துள்ளிவிட்டாள். அக்கா, நம்ம சாதனாவா இது? ஐயோ, எப்படி வளர்ந்துட்டா, எவ்வளோ அழகு, படித்து முடிச்சிட்டாளா? அட, கோல்டு மெடல் கூட வாங்கியிருக்காளே. யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் ரேங்க். வாவ், கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. ஆமாம், எங்கே அவ? ட்ரைனிங்காக கோயம்புத்தூர் போயிருக்கா, இன்னைக்கு வந்துடுவா. என்ன ட்ரைனிங்கா? ஐஏஎஸ் பண்ணுறாளா? அதெல்லாம் வேண்டாமாம், டீச்சர் ஆகணுமாம், ஒரே பிடிவாதம். ஓ, அது கூட நல்லது தானேக்கா, அப்போதான் சாதனா டீச்சர் ஆகிட்டா. ஆமாம் உமா, உனக்கு எப்போ குழந்தை பிறந்தது? நீ இப்போ எங்கே இருக்க? நாங்கள் ஓசூரில் இருக்கோம்க்கா, அநேகமாக அடுத்த மாதம் இங்கேயே மாற்றிட்டு வந்துடுவோன்னு நினைக்கிறேன், அது விஷயமாக தான் பேச இன்னைக்கு போயிருக்காரு. ரொம்ப சந்தோஷம், அப்போ இனிமே உன்னை அடிக்கடி பார்க்கலாம் என்றவாறே விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை பார்த்து துளசி நெற்றி சுருங்கியது. 2 பெண் குழந்தைகளும் அச்சில் வார்த்தது போல் ஒரே ஒரு ஒற்றுமையுடன் கூட இருந்த ஆண் குழந்தையும் சம வயதிலே தெரிந்தது. உமா, அக்கா, உன் பொண்ணுங்க ட்வின்ஸா? ஆமாக்கா. அட, ஒரே மாதிரி இருக்காங்களே, என்ன வயசாகுது? 9 ஆகுதுக்கா. பையனுக்கு அடுத்த மாதம் வந்தால் 9 முடிஞ்சு 10 பிறந்துடும். என்ன? துளசியின் முகம் குழப்பமாக உமா மென்மையாய் புன்னகித்தாள். என்னக்கா, குழப்பமாக இருக்கா? இல்லை, 1 வருஷம் கூட இடைவெளி விடாமல் பெற்றுக்கிட்டியா? துளசி வியப்பாய் கேட்க உமா மௌனமாய் குழந்தைகளை பார்த்தாள். அவர்கள் விளையாட்டில் மும்மரமாய் ஈடுபட்டிருக்க குரலை தழைத்து கொண்டாள். இல்லைக்கா, இவங்க 3 பேருமே நான் பெற்றது இல்லை. என்ன? துளசியின் முகம் அதிர்ச்சியில் ஆழ்ந்தது. ஆமாக்கா, இது கடவுள் தந்த குழந்தைங்க. புரியலை, உங்களுக்கே தெரியுமே, நான் வருஷக்கணக்காக குழந்தைக்காக தவம் இருந்தது. மருத்துவ பரிசோதனை செய்து பார்த்ததில் எனக்கு கர்ப்பப்பை முழுமையாக வளர்ச்சி அடையலைன்னு சொல்லிட்டாங்க. என்னால் குழந்தையை பெற்றுக்க முடியாதுன்னு கை விரிச்சிட்டாங்க. அழுதேன், கதறினேன், செத்து போயிடலாம் கூட முயற்சி பண்ணேன். ஆனால் என் கணவர் தெய்வம்க்கா, அவர் தான் என்னை தேற்றினார். ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கலாம்னு சொன்னார். நல்ல முடிவுமா, உன் கணவர் உண்மையிலேயே தெய்வம்தான். ஆமாக்கா,
ஆனால் அதுலேயும் நிறைய சிக்கல் இருந்தது. அவரோட அம்மா அப்பா படிக்காதவங்க, கிராமத்தில் தான் இருக்காங்க. அவங்க நிச்சயமாக இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதோட தத்து எடுக்கிறது, குழந்தைய யாரும் அனாதைன்னு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்னு முடிவெடுத்தோம். அதுக்கு என்ன பண்ணீங்க? அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் கர்ப்பமாக இருக்கிறதா சொல்லிட்டாரு. எனக்கு அம்மா கிடையாது, அப்பாவும் அண்ணனும் அமெரிக்காவில் இருக்காங்க. அதனால் நானும் குழந்தை பெற்றுக்க அங்கே போயிட்டேன்னு சொல்லிட்டாரு. எங்கள் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி மாமியார் வீட்டில் தான் இருக்கிறதா சொல்லிட்டாரு. பொய் சொல்கிறது தப்பு தான், ஆனால் எங்களோட குழந்தைங்கிற அடையாளத்தோடு வளரணும்னு இப்படி செய்ய வேண்டியதாக போச்சு. நல்ல விஷயத்துக்காக பொய் சொன்னால் தப்பு இல்லை உமா. ஆனால் சீமந்தம் அது இதுன்னு யாரும் பேசலையா? அப்படி ஒரு பேச்சு வந்த நேரம்தான் நாங்கள் ராகுலை தத்தெடுத்தோம். குறை பிரசவத்தில் குழந்தை பிறந்துட்டான்னு எல்லாருக்கும் சொல்லிட்டோம். அப்போ இந்த பெண் குழந்தைங்க? அது ரொம்ப கொடுமை. என்ன சொல்கிறது துளசி அக்கா? இவருக்கு ஓசூரில் வேலை கிடைச்சதும் ட்ரெயினில் போனோம். அப்போ ராகுல் 6 மாத குழந்தை. ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கும்போது கருவறையிலிருந்து குழந்தை அழுத சத்தம் கேட்டுது. ஆட்கள் எல்லோரும் இறங்கிட்டாங்க. நானும் இவரும் டாய்லெட்டை திறந்து பார்த்தா அங்கே 2 பெண் குழந்தைகள் ஒரு பழைய துணியில் சுற்றி வாஷ் பேஷன் அடியில் கிடந்தது. ஐயோ! துடித்து போனாள் துளசி. கீழே விழுந்திருந்த குழந்தை தண்டவாளத்தில் மாட்டி இருக்கும். நல்ல வேளை கவனமாக போட்டுட்டு போயிருக்கா. எப்படியோ எங்கள் கண்ணில் பட்டுது. எங்களுக்கு அந்த குழந்தைகளை அனாதையாக்க மனசு இல்லை, அதான் நாங்களே எடுத்துக்கிட்டோம். இப்போ எனக்கு 3 குழந்தைங்க, உமா பெருமிதமாய் சொல்ல துளசி கண்கள் கலங்கின. உமாவை தன் தோளில் சாய்த்து கொண்டாள். எவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்க உமா. உன்னை நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் செய்ததை விட பெருசாக நான் ஒன்றும் செய்யலக்கா. எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லைங்கிறப்ப தான் இந்த முடிவுக்கு வந்தேன். அதற்கு என் கணவரின் ஆதரவு இருந்தது. ஆனால் நீங்கள் சாதனை அனாதையாகிடக்கூடாதுன்னு உங்கள் குடும்பம், எதிர்கால வாழ்க்கைன்னு எல்லாத்தையும் இழந்துட்டு தனியாக நின்னீங்களே. எத்தனை பேர் உங்களை மோசமாக பேசினாங்க. எதுக்கும் கலங்காமல் தைரியமாக நின்று அவளை வளர்த்து ஆளாக்கியிருக்கீங்களே. நீங்கள் செய்ததை விட நான் பெருசாக எதுவும் செய்யலை. உண்மையை சொன்னால் ஒரு குழந்தையை தத்து எடுக்கிறது எண்ணமே உங்களால் தான்க்கா வந்தது. உமா, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குழந்தைங்க தத்தெடுத்தா அனாதை குழந்தைங்களே இல்லாமல் போயிடும் இல்லையா? நினைக்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாரு. முகம் சிவக்க துளசி சொன்னபோது உற்சாக குரலோடு வந்திறங்கினாள் சாதனா. அம்மா, எனக்கு வேலை கிடைச்சாச்சு. இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் என்னை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னடா, என்ன சொன்னாங்க என ஆர்வமாய் துளசி கேட்டாள். அங்கே ஹாஸ்டலும் இருக்குன்னு சொன்னேன்ல. ஆமாம், மொத்தம் 90 பேர் தங்கியிருக்காங்களாம். ஆனால் 2 பெண் பணியாளர்கள் தான் இருக்காங்க. அதுலேயும் ஒருத்தவங்க வயசானவங்களாம் என்ற மகளை குழப்பமாய் பார்த்தாள் துளசி. அதுக்கு? பாவம்மா, அந்த குழந்தைங்க எல்லோருமே மனநலக்குறையோடு பிறந்தவங்க. அதில் 20 பேர் 15 வயதுக்கு மேலே உள்ளவங்க. சரிடா, அதுக்கு நாம் என்ன செய்யணுமாம்? பெண்களுக்கே உள்ள உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்கேம்மா. அதையெல்லாம் எப்படி சமாளிக்கும்? பாவம், எனக்கு புரியுது. ஆனால் அதை பற்றி உங்ககிட்ட என்ன பேசினாங்க? அந்த குழந்தைங்கள கவனிக்க ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். அதனால் என்னை ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்க்க முடியுமான்னு கேட்டாங்கம்மா. என்னது? நாங்கள் ட்ரைனிங் போயிருந்தோம்ல, அப்போது அங்கே இருந்த குழந்தைங்க கிட்ட ரொம்ப அன்பாக அக்கறையாக கவனிச்சிக்கிட்டேன்னு அங்கே உள்ளவங்களாம் சொன்னாங்களாம். அதான் என்கிட்ட கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? அம்மா கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்னு சாணதான் நான் முடிப்பதற்குள் துளசி முகம் மாறியது. அப்போ அம்மாவை விட்டுட்டு போக போகிற தனியாக, அப்படி தானே என குரல் இடற பதறி மறுத்தாள் சாதனா. சச்ச, என் அம்மா விட்டுட்டு நான் மட்டும் எப்படி தனியாக இருப்பேன்? அதுக்கும் அவங்களே ஒரு ஐடியா சொன்னாங்கம்மா. என்னவா? ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு தனியாக ரூம் இருக்காம். நாம் அந்த ரூம்லேயே தங்கிக்கலாம், அங்கேயே சாப்பிட்டுக்கலாம், வேண்டாம்னா தனியாக சமைச்சிக்கலாம். அதனால் நம்ம 2 பேரும் போயிடலாமா? என்னடா தங்கம் இப்படி கேட்குற? இது நம்ம லோன் போட்டு வாங்கின வீடு, இன்னும் கடன் இருக்குது. அதோட என் வேலையை போட்டுட்டு எப்படி அங்கே வர்றது? போதும்மா, இவ்வளவு காலம் நீங்கள் உழைச்சது, இனிமேல் நான் உழைக்கிறேன், நீங்கள் ஓய்விடுங்க. ஏய் சந்தடி சாக்கில் என்ன கிழவியாக்கி முடக்க பார்க்குறியா? ஐயோ, என்னம்மா நீங்கள்? அதராதேடா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி, இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்க? அம்மா, பேங்க்கில் இருக்க பணத்தை எடுத்து லோனை கட்டி முடிச்சிடுவோம். இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுடலாம்.
2 பேரும் ஹாஸ்டலில் தங்கிக்கலாம். நான் ஸ்கூலுக்கு போன பிறகு உங்களுக்கு போர் அடித்தா அதே காம்பவுண்ட்லேயே மனநலம் குன்றிய பெரியவங்களும் இருக்காங்களாம். நீங்கள் அவங்கள போய் பார்த்துக்கோங்க. அவங்களோட பேசி பழகினா உங்களுக்கு பொழுது போன மாதிரியும் இருக்கும், அவங்களுக்கு ஆறுதலாகவும் அமையும். எனக்கு மனநிறைவோடு சேவை செய்த மாதிரி இருக்கும். என்னம்மா சொல்கிறீங்க? ஆர்வமும் ஏக்கமும் கேட்ட மகளை கண்ணிமைக்காமல் பார்த்தாள். இந்த சின்னஞ்சிறு வயதில் இந்த பொண்ணுக்குத்தான் எத்தனை அறிவு, என்ன ஒரு நுணுக்கம், சேவை செய்வதில் என்ன ஆர்வம், எத்தனை ஆர்வத்தோடு இவள் அதை செய்கிறாள். இவள் ஏன் தன்னை பற்றி சிந்திப்பதில்லை? பொற்கதிராய் வளர்ந்து நிற்பவளுக்கு ஒரு நல்வாழ்வை நான் அமைத்து கொடுக்க போராடுகிறேன். இவள் என்னவென்றால் சேவை செய்கிறேன், உன்னையும் உட்கார வைத்து சாப்பாடு போடுகிறேன் என்றாளே. எங்கே இருந்து வந்தது இந்த பரந்த மனப்பான்மை, இத்தகைய திடம்? உங்ககிட்ட இருந்ததாம்மா என்று சொன்ன மகளின் வார்த்தையில் திடுக்கிட்டாள் துளசி.